வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மொத்தமாகவே 9000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்த தினத்திற்காக 5000 தரிசனங்களும் அதேபோல் நாளை தினத்திற்கான விடியற்காலை 3 மணி புக்கிங் ஸ்லாட்டில் 4000 டிக்கெட்டுகளும் என மொத்தமாக 9000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த தினம் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்பட்டது. பெரும்பாலான பக்தர்கள் ஒரு நாள் முன்னதாகவே வந்து அந்தந்த கவுண்டர் அருகே காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். சரியாக 2 மணி அளவில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டது. சரியாக 4 மணி அளவிலேயே அனைத்து தரிசனங்களும் திறந்துவிட்டது. இதனால் பல பக்தர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் வழங்கப்படும் தரிசன டிக்கெட் நிலவரம். இந்த தினத்திற்கு மொத்தமாக 2000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் தினத்திற்கான மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான புக்கிங் சர்டிபிகேட்டுகள் அடங்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். இன்று ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலும் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சரியாக 7:30 மணி அளவிலேயே இன்றைய தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதர்ஷர்களும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் தீர்ந்துவிட்டது. இதனால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் சென்று கொண்டிருக்கின்றனர். அதேபோல் இந்த தரிசனங்கள் அனைத்தும் 1250 பொருட்களில் ஸ்கேன் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.